மறைந்த நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவரின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் அஞ்சலி. நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் உயிரிழப்புக்கு யார் காரணமாக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை வலியுறுத்தல். வெளிப்படை தன்மையோடு விசாரணை நடக்குது. யாரா இருந்தா என்ன, விசாரணை வரட்டும். நாம ஏதாவது ஒன்று சொல்ல போய் விசாரணைக்கு புத்தகம் வந்துடக்கூடாது. விசாரணை நான் இன்னைக்கு எஸ்பி கிட்ட கூட யாரா இருந்தாலும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃப்ரீ அண்ட் ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் வேணும். எங்களுக்கு உண்மையான குற்றவாளியை நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டும். இதுதான் எங்கள் வேண்டுகோள். காங்கிரஸ் மூத்த தலைவர் தங்கபாலு, எம்எல்ஏ ரூபி மனோகரன் உள்ளிட்டோரை குற்றம் சாட்டி எஸ்பிக்கு ஜெயக்குமார் எழுதியதாக வெளியான கடிதத்தால் பரபரப்பு. தங்களுக்கு முன்கூட்டியே கடிதம் வரவில்லை என எஸ்பி சிலம்பரசன் விளக்கம். வரல. அவர் இங்கே தான், அவரோட ஆபீஸில் தான் இருந்தது. ஒரு உதவியாளர் நாளை தான் வந்து எடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாங்க. மூன்றாவது கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெறும் 95 தொகுதிகளில் இன்றுடன் ஓய்கிறது பரப்புரை. கர்நாடகா, குஜராத், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 10 மாநிலங்களில் தலைவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பு. கோவை, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் கனமழை. தருமபுரி, சிறுமுகையில் ஆலங்கட்டி மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி. ஆரணி அருகே பலத்த காற்றுடன் பெய்த கனமழை. 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாழை மரங்கள் சேதம். தமிழ்நாட்டின் 16 இடங்களில் சதமடித்த வெயில். வட உள் மாவட்டங்களில் இன்றும் வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. உதகை செல்ல இ-பாஸ் பெறுவதற்காக இன்று மாலை செயல்பாட்டிற்கு வருகிறது இணையதளம். அனைத்து தனியார் வாகனங்களும் பயணிகளின் எண்ணிக்கையை குறிப்பிட்டு இ-பாஸ் பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. கொடைக்கானல் ரோஜா பூங்காவில் பூத்து குலுங்கும் 1500 வகையான ரோஜா மலர்கள். புகைப்படம் எடுத்து மகிழும் சுற்றுலா பயணிகள். நாடு முழுவதும் கடும் கட்டுப்பாடுகளுடன் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது நீட் தேர்வு. 24 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வு எழுதுவதற்கான ஏற்பாடுகள் தயார். குற்றவாளியின் பணத்தை நம்பிதான் வாழவில்லை என ஜாஃபர் சாதிக் விவகாரத்தில் இயக்குநர் அமீர் விளக்கம். தான் வெறுக்கும் விஷயத்தில் தொடர்புபடுத்துவது ஏன் என வேதனை. சிறைக்கு போக அப்பவும் தயாரா இருந்தேன், இப்பவும் தயாரா இருக்கேன். ஆனால் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்தில் என்னை தொடர்புபடுத்துவதை நான் கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்றேன். சென்னை அருகே துணை மின் நிலையத்தில் பயங்கர தீ விபத்து. 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இரவு முழுவதும் மின்சாரமின்றி தவிப்பு. செங்கல்பட்டு ரயில் நிலையத்தில் மின் விநியோகம் பாதிப்பு. 2.5 மணி நேரத்திற்கு செல்போன் வெளிச்சத்தில் பயணித்த பயணிகள். கர்நாடகாவில் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் மகன் ரேவண்ணா கைது. பாலியல் புகார் கூறிய பெண்ணை கடத்திய வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழு நடவடிக்கை. கேரளாவின் திருவனந்தபுரத்தில் அரசு பேருந்து ஓட்டுநரிடம் தகராறில் ஈடுபட்ட விவகாரம். மேயர் மற்றும் அவரது கணவர் மீது வழக்கு பதிவு. ஐபிஎல்லில் குஜராத் டைட்டன்ஸுக்கு எதிரான போட்டியில் பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அபார வெற்றி. 23 பந்துகளில் 64 ரன்களை விளாசி அசத்திய கேப்டன் டூ பிளெஸி.
ஐபிஎல் தொடரின் இன்றைய முதல் ஆட்டத்தில் பஞ்சாப் அணியுடன் மோதுகிறது சிஎஸ்கே. மற்றொரு போட்டியில் லக்னோ கொல்கத்தா அணிகள் பல பரீட்சை. இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடர் மோகன் பகான் அணியை வீழ்த்தி இரண்டாவது முறையாக கோப்பையை வென்ற மும்பை அணி. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சேலம், நீலகிரி, கொடைக்கானல் ஆகிய பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேனி, திண்டுக்கல், நீலகிரி மாவட்டங்களிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர் பிரதீப் சாந்த் தெரிவித்திருக்கிறார். அதிக வெப்பம் பதிவாகி வரும் கரூர் பகுதியிலும் இன்று மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வாளர் பிரதீப் சாந்த் கூறியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். சென்னையில் இன்று 41 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பமானது பதிவாகும் என்ற ஒரு எச்சரிக்கையை அவர் விடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சேலம், ஏற்காடு, வேல்பாஸ், கொடைக்கானல், தேனி, திண்டுக்கல், வால்பாறை, நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் இன்று மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஈரோடு, வேலூர் ஆகிய பகுதிகளிலும் இன்று லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் எக்ஸ் வலைதள பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். சென்னை வானிலை ஆய்வு மையமும் நேற்றைய தினம் அடுத்த 24 மணி நேரத்திற்கு சென்னையை பொறுத்தளவிற்கு அதிகமான வெப்பநிலை பதிவாகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 38 டிகிரியிலிருந்து 40 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகுவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரித்திருந்தது. அதன் அடிப்படையில் தனியார் வானிலை ஆர்வலரும் இன்று 41 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். சென்னையை பொறுத்தளவிற்கு நேற்று மீனம்பாக்கத்தில் பதிவான வெப்பநிலையானது 40.2 டிகிரி செல்சியஸ். கிட்டத்தட்ட நேற்றைய வெப்பநிலையே இன்றும் தொடரும் என்ற ஒரு அறிவிப்பாக இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமில்லாமல் மழையை பொறுத்தளவிற்கு அடுத்த 5 தினங்களுக்கு தமிழ்நாட்டில் பரவலாக மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 7ஆம் தேதி, 8ஆம் தேதிகளில் ஒரு குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் கனமழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்திருந்தது. அந்த வகையில் இன்றைய தினமும் மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் சேலம், ஏற்காடு, வால்பாறை, கொடைக்கானல், தேனி, திண்டுக்கல், நீலகிரி ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அதிக வெப்பநிலை பதிவாகக்கூடிய கரூர், வேலூர் ஆகிய பகுதிகளிலும் இன்று மழை பெய்வதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி. இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேருவதற்கான நீட் எனப்படும் நுழைவுத் தேர்வு பலத்த பாதுகாப்பிற்கு இடையே இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் MBBS, BDS உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு நீட் எனப்படும் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் நடத்தப்படுகிறது. தேசிய தேர்வு முகமை நடத்தும் இந்த தேர்வு இன்று இந்தியா மட்டுமன்றி வெளிநாடுகளிலும் நடத்தப்படுகிறது. நாடு முழுவதும் 557 நகரங்களிலும் இந்தியாவுக்கு வெளியே 14 நகரங்களிலும் பிற்பகல் 2 மணி முதல் மாலை 5:20 மணி வரை தேர்வு நடத்தப்படுகிறது. சுமார் 24 லட்சம் பேர் தேர்வு எழுதுவதற்கு பதிவு செய்துள்ள நிலையில் மாணவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தேர்வு தொடங்குவதற்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்னரே மாணவர்கள் தேர்வு மையத்துக்கு வர வேண்டும் என்றும் தேர்வு கூடத்தின் கதவு பூட்டப்பட்ட பிறகு ஒருவரும் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3 பக்க ஹால் டிக்கெட்டை பதிவிறக்கம் செய்து போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ ஒட்டி எடுத்து வர வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மேலும் அடையாள ஆவணமாக ஆதார் அட்டையை எடுத்து வர வேண்டும் என்றும் ஆதார் இல்லாவிட்டால் மட்டும் பான், பள்ளி அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம், வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்டவை பரிசீலிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகை பதிவேட்டில் ஒட்டுவதற்காக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவையும் எடுத்து வர வேண்டும். முதல் 1 மணி நேரம் மற்றும் கடைசி அரை மணி நேரம் மாணவர்கள் கழிவறைக்கு செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் கழிவறைக்கு சென்று வருவோர் அனைவரிடமும் மீண்டும் முழு பரிசோதனை நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர வழக்கம் போல ஆடை கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன.
ஜீன்ஸ் பேண்ட் அணியக்கூடாது என்றும் உலோகங்கள் அடங்கிய உள் ஆடைகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மாணவிகள் குர்த்தி, லெகின்ஸ், பலாசோஸ் அணியவும் தடை செய்யப்பட்டுள்ளது. ஷூ அணியவும், மூக்குத்தி, கம்மல், செயின் உள்ளிட்ட ஆபரணங்கள் அணியவும், மாணவிகள் தலைமுடியை இறுக்கி பின்னவும் தடை விதித்துள்ளது. பெரிய பட்டன்கள், அதிக பாக்கெட்டுகள் உள்ள பேண்ட் அணியவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மத அடையாள ஆடைகளோடு வருவோர் தேர்வு கூடத்துக்கு 12:30 மணிக்கு வர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தண்ணீர் பாட்டில் எடுத்துச் செல்ல அனுமதிக்கப்படுவர் என்றும், ஆனால் அது வெளியே தெரியக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் குஜராத் உள்பட 10 மாநிலங்களில் உள்ள 95 தொகுதிகளில் இன்று மாலையுடன் பரப்புரை ஓய்கிறது. 18வது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் 19 முதல் ஜூன் 1 வரை 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. முதற்கட்ட தேர்தல் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தமிழ்நாடு உள்ளிட்ட 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 102 தொகுதிகளில் நடைபெற்றது. கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி கேரளா உள்ளிட்ட 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 88 தொகுதிகளுக்கு நடைபெற்றது. இந்நிலையில் மூன்றாம் கட்ட தேர்தல் குஜராத், கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், அசாம், மேற்கு வங்கம், சத்தீஸ்கர் ஆகிய 10 மாநிலங்களில் உள்ள 94 தொகுதிகளில் வரும் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதில் 26 தொகுதிகளை கொண்ட குஜராத்தில் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறுகிறது. அதேபோல் கோவாவின் வடக்கு கோவா, தெற்கு கோவா ஆகிய 2 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. மத்திய பிரதேசத்தின் பெத்துல் மக்களவை தொகுதியில் ஏப்ரல் 26ஆம் தேதி தேர்தல் நடைபெறவிருந்தது. இந்நிலையில் இத்தொகுதியின் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் இறந்ததால் அங்கு நடக்க இருந்த தேர்தல் 7ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. அதனால் பெத்துல் தொகுதியையும் சேர்த்து 95 தொகுதிகளில் வரும் 7ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதேபோன்று தாதாரா நகர் ஹவேலி, டாமன் டையூ யூனியன் பிரதேசங்களில் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. தேர்தல் நடக்கும் பகுதிகளில் அரசியல் தலைவர்கள்